கோவை இயற்கை வேளாண் மாநாட்டில் பேசிய பிரதமர் மோடி, பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ என்று வரவேற்பை பார்த்து வியந்ததாக மகிழ்ச்சி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய பிரதமர் மோடி, புட்டபர்த்தி விழாவுக்கு சென்றதால் கால தாமதமாகிவிட்டதாகவும் அதற்காக கோவை விவசாயிகளிடம் மன்னிப்பு கோருவதாகவும் கூறினார். சிறுவயதில் தமிழ் கற்றுக்கொள்ள வேண்டும் என நினைத்ததாக தெரிவித்த பிரதமர் மோடி, விவசாய சங்க தலைவர் PR பாண்டியன் அருமையாக பேசியதாகவும் அந்த உரையை இந்தியில் அனுப்புமாறு ஆளுநரிடம் கேட்டிருப்பதாகவும் கூறினார். கோவை மாநாட்டிற்கு வந்தபோது விவசாயிகள் தங்கள் துண்டை சுழற்றி வரவேற்றதாகவும் அவர்களின் வரவேற்பால் பீகார் காற்று தமிழ்நாட்டில் வீசுகிறதோ என்று எண்ணியதாகவும் தேர்தல் வெற்றி குறித்து பிரதமர் மோடி சூசகமாக குறிப்பிட்டார். जब मैं यहाँ मंच में आया तो मैं देख रहा था काफी किसान भाई बहन वो अपना गमछा घुमा रहे थे, तो मुझे लग रहा था कि बिहार की हवा मेरे आने से पहले पहुंच गई है. கோவை தென் மாநிலங்களின் தொழில்துறையின் சக்தி பீடம் என்று கூறிய பிரதமர் மோடி, இங்கு எம்பியாக இருந்த CP ராதாகிருஷ்ணன் குடியரசு துணைத் தலைவராக இருக்கிறார் என்று கோவைக்கு மற்றொரு சிறப்பு சேர்ந்திருப்பதாக குறிப்பிட்டார். உலக இயற்கை வேளாண்மையின் மையப்புள்ளியாக இந்தியா மாறும் என்றும் விவசாயிகளுக்கு பல்வேறு வழிகளில் பாஜக அரசு உதவி வருவதாகவும் பிரதமர் கூறினார். तमिलनाडु में तो भगवान मुरुगन को शहद और श्री अन्न से बने तेनम तिनई मावुम उसका भोग लगाया जाता है. तमिल रीजन्स में कम्बू और सामई. 13ஆம் நூற்றாண்டிலேயே தமிழ்நாட்டில் காளிங்கராயன் கால்வாய் கட்டப்பட்டுள்ளது பற்றி பிரதமர் மோடி வியப்பு தெரிவித்தார். நம் மண்ணின் வளத்திற்கு அதிநவீன ரசாயனம் கேடு என்று கூறிய பிரதமர் மோடி, தென்னிந்திய வேளாண் மாடலை இந்தியா முழுவதும் கொண்டு செல்ல விரும்புவதாகவும் தென்னிந்தியா இந்தியாவின் வாழும் விவசாய பல்கலைக்கழகம் என்றும் பாராட்டினார். முன்னதாக கோவை விமான நிலையத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடியை ஆளுநர் RN ரவி, மத்திய இணையமைச்சர் L முருகன், தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர் சாமிநாதன் ஆகியோர் வரவேற்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன், தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் GK வாசன், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை, IJK நிறுவனர் பாரிவேந்தர் உள்ளிட்டோரும் பிரதமரை வரவேற்றனர். இதனையடுத்து நிகழ்ச்சி நடைபெறும் கொடிசியா மைதானத்தில் பிரதமர் காரில் செல்ல வழியெங்கும் பலர் உற்சாகமாக வரவேற்றனர். சாலையின் இருபுறமும் கூடியிருந்த பாஜக தொண்டர்கள் மலர் தூவி பிரதமரை வரவேற்க வள்ளி கும்மியாட்டம் உள்ளிட்ட கலை நிகழ்ச்சிகளும் நடைபெற்றன. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சித் தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கோவை மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு அனுமதி இன்றி அத்திட்டங்கள் மத்திய அரசால் நிராகரிக்கப்பட்ட நிலையில் தற்போது அது தொடர்பாக இன்று கோவை விமான நிலையத்தில் பிரதமரை வரவேற்ற அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கோரிக்கை வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கோவை மற்றும் மதுரை மெட்ரோ திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்கிற கோரிக்கையை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரதமர் நரேந்திர மோடியிடம் கோவை விமான நிலைய சந்திப்பின் போது முன்வைத்ததாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் பாலாஜி பாஸ்கர். பாலாஜி, விவரங்கள். அதாவது கோவைக்கு வந்துள்ள பிரதமர் நரேந்திர மோடி அவர்களிடம் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மனு ஒன்றை அளித்திருக்கிறார். அதில் குறிப்பாக GST 2.0 பிறகு அதில் மேலும் சில திருத்தங்கள் செய்து அதில் குறைக்க வேண்டும், மேலும் கோவை விமான நிலையத்தை விரிவாக்கம் செய்ய வேண்டும் மற்றும் கோவை ராமேஸ்வரம் ரயில் பாதையை புதிதாக அமைக்க வேண்டும், மேலும் கோவையிலிருந்து பெங்களூரு செல்லக்கூடிய இரவு நேர ரயில்கள் அமைக்க வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை விடுத்துள்ளார். அதிலும் குறிப்பாக
மதுரையிலிருந்து கோவைக்கான மெட்ரோ ரயில் திட்டத்தை செய்ய வேண்டும், அதையும் விரைவாக செய்து முடிக்க வேண்டும். உடனடியாக கோவையிலிருந்து மதுரை வரையில் செல்லக்கூடிய இந்த மெட்ரோ ரயில் திட்டத்தினை விரைந்து அறிவித்து அதனை விரைவாக முடிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை அவர் கொடுத்திருக்கிறார். இது மிக முக்கியமாக பார்க்கப்படுகிறது. விவரங்களுக்கு நன்றி பாலாஜி. இயற்கை வேளாண் மாநாடு நடைபெறும் இடத்திற்கு வருகை தந்த பிரதமர் மோடி கண்காட்சியை திறந்து வைத்தார். இயற்கை விவசாயிகள் அமைத்த அரங்குகள், உற்பத்தி பொருட்களை பார்வையிட்ட பிரதமர் விவசாயிகளுடன் கலந்துரையாடினார். அப்போது விவசாயிகள் பிரதமருடன் செல்ஃபி எடுத்துக் கொண்டனர். இதனையடுத்து நிகழ்ச்சி நடைபெறும் மேடைக்கு சென்ற பிரதமர் மோடி தென்னிந்திய இயற்கை வேளாண் விவசாயிகள் மாநாட்டை தொடங்கி வைத்தார். அப்போது பிரதமருக்கு மாட்டு வண்டியின் மாதிரியை விவசாயிகள் பரிசாக அளித்தனர். இயற்கை விவசாயத்திற்கு பாடுபட்ட விவசாயிகளுக்கு விருதுகளை அளித்து பிரதமர் மோடி கௌரவித்தார். தொடர்ந்து விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிரதமரின் கிசான் திட்டத்தின் கீழ் 18,000 கோடி ரூபாயை பிரதமர் விடுவித்தார். நாடு முழுவதும் 9 கோடி விவசாயிகளுக்கு தலா 2,000 ரூபாய் கிடைக்கும் வகையில் 18,000 கோடி ரூபாய் விடுவிக்கப்பட்டது. விவசாயிகள் மாநாட்டில் பங்கேற்று அவர்களுக்கு நன்மை செய்வது போல போலி நாடகத்தை பிரதமர் மோடி நடத்தியிருப்பதாக காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு விமர்சித்துள்ளது. இது தொடர்பாக அதன் தலைவர் இளங்கீரன் வெளியிட்டிருக்கும் அறிக்கையில் 740 விவசாயிகளுடைய உயிரை பறித்து வேறு வழியில்லாமல் 3 வேளாண் சட்டத்தை பிரதமர் திரும்ப பெற்றதாக கூறப்பட்டுள்ளது. செயற்கையான விவசாயிகளை வைத்துக் கொண்டு இயற்கை விவசாயிகள் மாநாடு நடத்துவது வேடிக்கையிலும் வேடிக்கை என்றும் இதனை துரதிருஷ்டமான ஒரு நாளாக பார்ப்பதாகவும் காவிரி டெல்டா பாசன விவசாயிகள் சங்கங்களின் கூட்டமைப்பு குறிப்பிட்டுள்ளது. மதுரை மற்றும் கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டம் ரத்து செய்யப்பட்ட நிலையில் பாஜகவை தொடர்ந்து தமிழ்நாட்டு மக்கள் நிராகரிப்பதற்காக இப்படி பழிவாங்குவது கீழ்மையான போக்கு என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து எக்ஸ்தலத்தில் பதிவிட்டுள்ள அவர், கோயில் நகர் மதுரைக்கும் தென்னிந்திய மான்செஸ்டர் கோவைக்கும் நோ மெட்ரோ என மத்திய பாஜக அரசு நிராகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாஜக ஆளும் மாநிலங்களில் உள்ள சிறிய 2ஆம் நிலை நகரங்களுக்கு கூட மெட்ரோ ரயிலுக்கான ஒப்புதலை வழங்கிவிட்டு எதிர்க்கட்சிகள் ஆளும் மாநிலங்களை புறக்கணிப்பது அழகல்ல என்று முதலமைச்சர் கூறியுள்ளார். கூட்டாட்சி கருத்தியலை இப்படி சிதைப்பதை சுயமரியாதை மிக்க மண்ணான தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்று தெரிவித்துள்ளார். சென்னை மெட்ரோ பணிகளை தாமதப்படுத்தி முடக்க நடந்த முயற்சிகளை முறியடித்து முன்னேறினோம் என்றும், அதுபோல மதுரை மற்றும் கோவையிலும் வருங்கால வளர்ச்சிக்கு இன்றியமையாத தேவையான மெட்ரோ ரயிலை கொண்டு வருவோம் என்றும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டம் நிராகரிக்கப்பட்டதை கண்டித்து திமுக கூட்டணி போராட்டம் அறிவித்துள்ளது. அதன்படி கோவையில் நாளையும் மதுரையில் நாளை மறுதினமும் போராட்டம் நடைபெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டையும் தமிழ் மக்களையும் மத்திய பாஜக அரசு தொடர்ந்து புறக்கணித்து வருவதாக மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி குற்றம் சாட்டியுள்ளது.